ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம இப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா நான் இன்னைக்கு கிளாஸோடய போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கழுவி ஊற்றுனதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாசிக் மேட்ச் போடுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூட் அடிக்கிறதெல்லாம் காட்ட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் பெர்முடா டியோ. ஓகே, பின்னாடிலாம் நாய்ஸ் இருக்கும், நான் எல்லாம் என்னோட சொல்லியிருக்கேன், என்ன நாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் பற்றி கண்டுக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 13 நிமிஷம் லென்த்தாக போகுது. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் போடுறதில்ல. ஸோ ஓகே, இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லூட் அடிச்சிட்ருக்கோம். ஃபோன் வேறு அப்பப்போ மக்கர் பண்ணுது, ஏன்னு தரல. ஸோ உங்களுக்கு என்னென்ன கேம் போடணுமோ அதெல்லாம் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதை போடுவேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட VSSம் MP40 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு எனிமி கூட காணும். ஸோ இவன் வேறு ஒருத்தன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தான்னு கூப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா அவள் பின்னாடியே வர சொல்கிறா, இல்லை கடுப்பாக எடுத்துகிட்டு இருக்கான் அவன், ஹிந்திக்கார வேறு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 பேர் தான் இருக்காங்க. ஏன்டா நான் 18 பேர் இருக்கிறப்ப என்னடா மேட்ச்சை போடுற, நாங்கள் என்னடா பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லூட் அடிக்கிறதுக்குள்ளே 18 பேரும் பாக்கி எல்லாருமே செத்து போயிடறானோ, நாங்கள் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து சர்ஃப் போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தமாரி ரேங்க் கிளாஸ் அவுட் மேட்சஸ்லாம் போடலாமா, இல்லை எப்படி இந்தமாரி கிளாசிக் பெர்முடா ரேங்க்டு போடலாமா, எல்லாம் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம VSS எடுத்துருக்கோம். சரி, ஓராடே குட்டப்போ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு ஓடிக்கிட்டே இருக்கான். ஒன்றா மட்டும் ஐயோ சர்ஃப் போர்டெல்லாம் எடுக்க தேவையில்ல. சர்ஃப் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கர் பண்ணுது, யூஸ் பண்ணவே தரல எனக்கு. ஐயோ அந்த பொண்ணு அங்கே ஓடுறா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனும் வந்துட்டுருக்கு, நம்மளும் பார்த்திங்கன்னா அங்கே ஓடிக்கிட்டு இருப்போம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிக்கிட்டுருக்கோம், ஓடுறோம் ஓடி கொண்டு இருக்கிறோம். ஸோ எக்காரணத்தை கொண்டு எவனும் இந்த பொண்ணோட விளாண்டாதீங்க. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூட்டு தர மாட்டேங்கிறான். நான் எடுத்தேன்னா வந்து லேண்ட்மைன் வச்சதுனால லேண்ட்மைனை வெடிச்சு விட்றா. ஸோ ஓகே, ஸோ இந்த பொண்ணோட யார் விளாண்டாதீங்க, இந்த விவசாயம் எனக்கு தான் தெரியும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துகிட்டே இருக்கோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 லேண்ட்மைன் வச்சேன், 3 லேண்ட்மைனையும் வெடிச்சிட்டான், இது கன் வச்சு சுட்டுட்டா. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். பீக்குக்கு போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பீக்கில் இறங்கிட்டு தான் இங்கே வந்தோம். ஸோ இப்போ பீக்குக்கு போகிறோம். இப்போ போகிறோம். கண்ணில் கட்டின தூரம் வரைக்கும் ஒரு எனிமியை கூட காணும். ஸோ இவங்களுக்கு தான் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், என்ன தெரிஞ்சு. ஏன்னா ஒரு எனிமி கூட இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இங்கே. ஐயோ மேலே ஏற முடியல. அட பாருங்களாடே, என்ன மேலே ஏற முடியலடே, ஏறாடே செவத்தாவல. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறிட்டோம். சொல்ல மாட்டேன், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன். நம்ம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அதோட நம்ம செகண்ட் சேனலில் வந்து கேமிங் வித் கிரேசி பரத், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயின்னு போய்கிட்டே இருக்கிறோம். வாயில் வேறு கொளருது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுண்டி. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ பூயா அடிப்பேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போயா அடிக்க மாட்டேன், 4ஆவதோ 5ஆவதோ செத்துருவேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பொண்ணை காப்பாற்றலான்னு போவேன், அப்போ வந்து இப்போ அவன் செத்து போயிடுவான். ஸோ ஜோக்கர் தலையை வந்து நம்மளை போட்டுருவான். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறனோ அதான் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ நான் வந்து மஷ்ரூம் திங்கன்னா வச்சுக்கேன், இந்த பின்னாடி வந்து மஷ்ரூம் ஆட்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறா, லூட்டையும் ஆட்டையை போட்டு எனக்கு சமவெறியாக இவ கூட விளாட்றதுக்கே கடுப்பாகுது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எல்சேப் வீட்டில் எவனாவது இருப்பானா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எவனுமே இல்லையே. சரி ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிங்கு வேறு அதிகமாக கிடைக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ இந்த கன்று வேறு கிடச்சிருக்கு, என்ன கிரனேட் வந்துச்சரா. ஸோ என்னென்னு நம்மளுக்கு தரல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எனிமி கூட கண்ணில் காணும். நிறைய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் லாபியில் இருந்தீங்களடா, காணுமே, எவனையுமே காணுமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய நியூ ஐடி தான். ஸோ என்னோடய பழைய ஐடி வந்து ஹேக் ஆகிடுச்சு, அதனால் ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா நூப் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அதை பற்றிலாம் கேட்காதீங்க, கூடிய சீக்கிரத்தில் டாப் அப் பண்ணி வேறு லெவலில் மாற்றிடலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா பலூன் பஸ்ஸில் கொடுத்தது, எனக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேஜிக் கியூப் கொடுத்தாங்க தீபாவளியில், அதில் நீங்கள் எந்த பண்டில் எடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா பயோஃபோஜி பண்டில் தான் எடுத்தேன். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடுறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஸ்டெக் ஆகுது நல்லா. ஸோ ஓகே, ஓடுறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கிறோம். வீடியோ வந்து 12 நிமிஷம், அதனால் நீங்கள் போனோமான்னு சொல்லிகிட்டே இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நான் ஏன் கூட விளாட்ணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நியூ ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து என்னோடய யூஐடி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நான் சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிடுவேன். அப்படியே இதான் ப்ரோ என் ஐடி, நான் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அழகாக அக்செப்ட் பண்ணிடுவேன். நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் உங்கள் கூட. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தவங்க வந்து அடித்தாங்க. ஸோ இந்த பொண்ணு வேறு ஓர சீனை போட்டுட்ருக்கான். ஸோ ரோபோ பெட் வந்து கிடச்சிட்டு அந்த லூடோ ஈவெண்ட்டில் வந்து கிடச்சிது எனக்கு. பொட்டியை திறந்தான் கிடச்சிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டோம். ஒரு எனிமி கூட கண்ணில் காணோம், அதான் எனக்கு இன்னும் கடுப்பு. ஸோ ஓகே, இது நாங்கள் சர்வே பண்ணுற மாரி தான் உட்காந்துட்ருக்கோம். நேரம் போட்டும் அந்த மாதிரி தான் உட்காந்துருக்கோம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ் பண்ணல, ஏறி போய் அடிக்கலை இன்னும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே உட்காந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது கேமிங் வித் கிரேசி பர்சன் என்னோடய செகண்ட் சேனல் இருக்குது. என் சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை பற்றி பாருங்கள். நீங்கள் ஒரு கேமராக இருந்தால் இல்லை கேமில் உங்களுக்கு பிடிக்குமா அந்த சேனலில் போய் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணியோட கண்ணில் வாங்க. ரேங்கடு மேட்ச் இதுக்கு தான் போகணுங்கிறது கிளாசிக்கில் எந்த நாயுமே கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான். ஸோ இல்லைனா இவளே அந்த ரெட்டு டப்பாவுக்கு நின்று இவளே கொண்டுருவான், அந்தமாரிலாம் வெறி வருது. ஏன்னா அவன் ஒரு லூட்டு கூட தர மாட்டேங்கிறான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்98 கிடச்சிது. அந்த கார்98 வந்து இவ்வளோ எங்கேயோ விட்டு வந்துட்டான், என்கிட்டயாவது கொடுத்துருக்கான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்மைனை வெடிச்சு வைக்கலான்னு பார்க்குறோம். ஏன்னா அதை வச்சவன் எவனு தெரில. ஏன்னா வேறு எவனா வந்து அவன் லேண்ட்மைன் சுற்றுட்டானா என்ன பண்ணுறது. ஸோ அந்த லேண்ட்மைன் எதுக்கு அடித்தானா, ஜோன் வேறு வருது. அந்த ஜோனு வரப்போ எவனா ஒருத்தவன் வந்து அவனை நம்ம கில் பண்ணிடலாம். அப்புறம் லேண்ட்மைன் வந்து அவனை கொண்டுனா என்ன பண்ணுறது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் சொன்ன மாரி நீங்கள் என் கூட விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் வந்துகிட்டே இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம கையில் என்ன கன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா VSSO MP40 தான் இருக்குது. ஸோ பேன் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீலி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சத்தம் வருது, காக்கா சத்தம் அதெல்லாம் வருது. ஏன்னான்னு கேட்டிங்கன்னா வந்து நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் நின்று வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிங்க மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரஷ் பண்ணலை, இவங்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு ஜோனு குட்டி ஆகட்டும்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கோம். எந்த எனிமியுமே வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அது வேறு ஒரு பிரச்சனை. ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு பிளேஸ்க்கு வந்துட்டோம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்குவோம். ஜோன் வந்துட்டு அடுத்த ஜோனு போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடுறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஜோனெல்லாம் வரவே இல்லை, ஏன்டா நான் ஓடுறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா அப்படி தான் ஓடணும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடுறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஐயோ அப்படியே ஸ்டக் ஆகிட்டு. இப்போ வந்து பாருங்களேன், இங்கே தான் வந்து ஒருத்தன் ஓடுவான், நான் டப்புன்னு பார்ப்பேன், ஆனால் டப்புன்னு எஸ்கேப் ஆகிடுவான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இங்கே தான் ஒருத்தன் ஓடனா எனக்கு நல்லா தெரிஞ்சுது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, அங்கேருந்து ஓடி போய் பார்த்தேன். ஸோ தெரிஞ்சுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே அவனை அடிக்கலான்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து ஓட்டான். சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கலான்னு பார்த்தா அடுத்த ஜோன் போட்டோம். ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 பேர் தான் இருக்காங்க. அலைவ் அப்படியே குறைஞ்சிட்டு 18 பேர்லேருந்து 9 பேர் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒருத்தன் VSSஆல் அடிப்பான் பாருங்க, பயங்கரமான அடி விழுவும், அப்படியே ஊற்றி அடிடுவான் நம்மளை. நம்ம வந்து நாக் ஆகிடுவோம், நம்ம டீம்மேட்டு தான் காப்பாற்றுவோம். ஆனால் ரிவைவ் பண்ணுறதுல வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க, அதை நம்ம சொல்லணும். நானே இவங்களை ஒரு வாட்டி ரிவைவ் பண்ணுவேன், அதெல்லாம் போய்ட்டு நேராக க்ளோவில் கையில் வச்சுக்கிட்டே போடாமல் நேராக போய் அடிப்பா, செத்து போயிடுவான். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜோன் சிங்க் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே போகணும். ஜோனுக்குள்ளே தான்டா நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்த ஜோன் போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏர்ட்ராப்புக்கு எவ்வளோ வேகமாக போடுறா பாருங்க. நானும் இவங்க கூட சேலஞ்சு பண்ணலான்னு பார்த்தா இவன் தான் ஃபஸ்ட்டு போனான். இங்கே தான் வந்து க்ளோவால் எடுப்பான். ஸோ க்ளோவால் எடுத்துகிட்டு நான் லிட்டர் எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து எனக்கு VSSஆல் அடி விழுவும் பாருங்கள், பயங்கரமாக அடி விழுவும். நான் கவரில் தான் நிற்பேன், மரத்துக்கு கவரில் தான் அடி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும், என்னென்னு எனக்கும் தெரில. ஸோ இப்போ அடி விழுது பாருங்கள், விழுதா. இப்போ நான் வந்து கவர் நிற்பேன் இங்கே. ஸோ இங்கே நின்ட்டேனா அப்படி கோப்பரை வந்துட்டு இங்கே நிற்கிறேன்னா இப்போ தப்புன்னு அடிச்சு போடுவான். எப்படி அடித்தான்னு எனக்கே தெரில. இவன் க்ளோவில் போடாமல் ரிவே பண்ணிட்டு கிடப்பா.
அவன் என்ன பண்ணான்னு தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து முடிச்சிடுவான். ஸோ நம்மளால் வந்து முடிச்சிடுவான். ஸோ இப்போ இவனை வந்து நான் காப்பாற்றுவேன். ஸோ சுற்றி போயிட்டு என்கிட்ட க்ளோ இல்லை. ஸோ இப்படி வந்து நான் காப்பாற்றுவேன், இது சுற்றி போயிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இவளை காப்பாற்றுறேன்னா, ஸோ இருங்க காப்பாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவளை ரிவே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவன் என்னை ரிவே பண்ணதுக்கு நான் அவனை ரிவே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎஸ்எஸ் வந்து கிட்டக்க வந்துடுவான். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கும் பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை. நான் கன்னை மாற்றுவேன், மாறவே மாறாது. விஎஸ்எஸ் தான் கையில் இருக்கும், அதனால் நம்ம டீமாலே அவளை கொண்டுருவான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவான், உடனே கிட்டே வந்துடுவான். ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்துட்டான் பாருங்க. நான் வந்து கன்னை மாற்றுறேன், மாறவே மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு மாறிட்டே இருக்கேன்னா எனக்கு MP40 எது விஎஸ்எஸ் எதுன்னு டப்புன்னு தரல. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நம்ம டீம்மேட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் நம்மளை செம்மையாக அடிச்சுட்டு இருப்பான் அங்கே உள்ளவன். ஸோ நான் அவனை போய் அடிக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் வந்து அடிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் இருக்கான், நான் பார்த்துட்டேன். ஸோ இப்போ பெட்டு வேறு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே நிற்கிறோமா. இப்போ வந்து பெரிய ஃபைட் நடக்கும் அந்த ஜோனில். 4 பேர் ஃபைட் பண்ணிப்பாங்க. ஸோ பாருங்கள், இப்போ வந்து 999 எனக்கு உழுவுது, என்னன்னு எனக்கும் தெரில. நான் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த கேம் ப்ளே பண்ணிட்டேன். மத்தியானம் மொட்டை மாடியில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன்னா அப்போ தான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாய் ஓடிக்கிட்டு இருக்கேன். அவனை போட்டு அடிக்கலான்னு பார்த்தா அவன் அதுக்குள்ளே ஓட்டான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாம் போய் கவர் எடுக்காமல் போனோன்னா அந்த ஜோக்கர் மண்டையை நம்ம முடிச்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பட்டுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பாம்பெல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மண்டையை க்ளோவில் போட்டுட்டு வாழ்ந்துருக்கான் பாருங்க. நான் அவனை அடிப்பேன், ஒரு ஹெட்டு நல்லா பொறுமையாக அடிப்பேன், ஆனால் உழுவாது. 70 தான் விழுவான். அழகாக வச்சு அவனை அடிச்சிருக்கலாம் பாருங்கள். ஆவா உழுவில். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடாக தான் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் வேறு சிங்க் ஆக போதான். அதனால் நான் வந்து க்ளோவில் போட்டுருவேன், 2 க்ளோவில் 3 க்ளோவில் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சைடாக வருவான். MP40 நான் எடுத்து அவனை அடிப்பேன், அதான் அவன் வந்து நம்மளை முடிச்சிடுவான். ஸோ இப்போ நம்ம டீமால் வந்து செத்துட்டாங்க பாருங்கள். அங்கே போயிட்டு அவன் ஒருத்தன் ஓடினால அவனை போய் முடிக்கிறதுக்காக கவரே இல்லாமல் போய் எடுத்து ஓட்டா. இப்போ நான் வந்து 2 க்ளோவில் போட்டேன்னா அவன் தான் வருவான்னு காத்துட்ருப்பேன். அவன் இங்கே தான் வருவான்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருவான் பாருங்கள். இப்போ அட்டி விழுவோம், நான் முடிச்சிடுவான். நம்ம ஜம்ப் பண்ணி சுட்டுருவோம், அவன் நேராக முடிச்சிட்டான். அதே எஸ்கே சபீர் கில்டில் இருக்கிற மாரி காட்டுது நம்மளுக்கு. போலியான கில்டாக தான் இருக்கும். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு வரேன், டாட்டா பாய்.